ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் வடையும், முட்டைக்கோஸ் பக்கோடாவும் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 முட்டைக்கோஸ பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்த பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. 1 பச்சை மிளகாவ பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை 1 கைப்பிடி போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலை மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. உருண்டையை ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாதுங்க, ஏன்னா அது உள்ளுக்கு வேகாமல் போயிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. உருண்டையை போட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸை அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி விட்டுக்கலாங்க. நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைக்கோஸ் வடையும் முட்டைக்கோஸ் பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு முட்டைக்கோஸ் வடையும் பக்கோடாவும் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.